ஓகேங்களா? அப்போ அந்த நம்பர் சிஸ்டம் பேஸ் பண்ண டைப் தான். இருந்தாலும் டவுட் வந்து நம்பர் சிஸ்டம் பத்தி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இத பார்த்துட்டு அப்படியே போகலாம். இதுதான் வந்து பேசிக் சிம்பிள். பேசிக் சிம்பிள் என்னது ஆல்ரெடி சொல்லிட்டேன். N is a real set of all natural number and Z is called a set of all integer. W is called a non-negative integer or whole number. ஈங்கிறது நோட் பண்றாங்க. ஈங்கிறது உண்மையிலே ஈ நம்பர். ஓங்கிறது என்ன சொல்றாங்க? ஆர் நம்பர் சொல்றாங்க. கியூங்கிறது ரேஷனல் நம்பர். அண்ட் ஆறுங்கிறது என்ன சொல்றாங்க? ரியல் நம்பர். அப்போ இங்கே இரேஸ் நம்பர் மிஸ் ஆகிக்குது. அப்போ இரேஸ் நம்பர் நோட் பண்ணிங்க. ஐஆருங்கிறது வந்து இரேஸ் நம்பர். ஐஆருங்கிறது வந்து இரேஷனல் நம்பர். இங்கே மிஸ் ஆகிடுது அது எழுதுது இரேஷனல் நம்பர். ஐஆர் மிஸ் ஆகிடுது. அப்போ ஆறுங்கிறது ரியல் நம்பர் ஆயிடுச்சு. சிங்கிறது என்ன சொல்லிக்கிறாங்க? ஆல் காம்ப்ளெக்ஸ் நம்பர். இப்போ இன்னொரு நோட்டேஷன் நோட் பண்ணிக்கிறாங்க. இந்த ஜீரோ பண்ணிக்கிறாங்க. அப்போ ஜீரோ மைனஸ் அப்படின்னா நான் ஜீரோ எலிமெண்ட் இருக்கும். ஜீரோ வந்து நெக்லெக்ட் பண்ணிடுறாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி நோட் பண்ணுவாங்க. ஆர் சம்டைம்ஸ் கியூசி அது கியூ டாட் இந்த வேற நோட்டேஷன் நோட் இருக்கும். கியூ இந்த மாதிரி காம்ப்ளிமெண்ட் போடுவாங்க. கியூ காம்ப்ளிமெண்ட் ஆஃப் ஜீரோன்னு போடுவாங்க. இது போட்டாலும் நம்மளுக்கு வந்து ஜீரோ நெக்லெக்ட் ஆயிடுச்சுன்னு இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி போட்டாலும் இதுவும் ஈக்குவல் தான். இதுக்கு இது ஈக்குவல், இதுக்கு வந்து இது ஈக்குவல். சரிங்களா? இது ரெண்டுமே சேம் தான். அப்போ இஜெட் காம்ப்ளிமெண்ட் ஆஃப் ஜீரோ நோட் பண்ணுவாங்க. மைனஸ் போட்டாலும் இந்த பேக்வேர்ட் ஸ்லாஷ் போட்டாலும் ரெண்டுமே சேம் தான். அதே மாதிரி காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல நான் ஜீரோ எலிமெண்ட்ஸ். இந்த நோட்டேஷன் பேர் என்ன சொல்றாங்க? ஃபார் எவ்ரி, இதுக்கு பேர் தேர் எக்ஸிஸ்ட் அண்ட் சஸ்தட்டிக்கு போடுறாங்க. ஏன்னா இப்படி போட்டாலும் இதுக்கு சஸ்தட் தான். இப்படி போட்டு இப்படி போட்டாலும் சஸ்தட் தான். இந்த நோட் பண்ணிக்கிறாங்க. சரிங்களா? இது பேசிக் நோட்டேஷன் ஆஃப் த டிஸ்கிரிட் மெமரிஸ் ஆர் நம்பர் சிஸ்டம். கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கணும். சரிங்களா? சார் இந்த நோட்டேஷன் என்ன இருக்குதுங்களா? ஆல்ரெடி ராயல் பிளஸ் படிச்சதா?